finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் டூர் ஆஃப் பாகிஸ்தான் 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிடுச்சு ராவல்பிண்டில. இதுல பங்களாதேஷ் 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. மக்களே, இதான் முதல் முறையா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்றது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும், பங்களாதேஷ்ல சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ பொலிட்டிக்கலாவும் சரி, ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப கொடுமையான நிலைமையில இருக்காங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ மெனி திங்ஸ் ஆர் happening. In spite of all this, இந்த ஒரு பர்டிகுலர் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் டெஃபினட்டா we have to give huge credit to பங்களாதேஷ் பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க ஹோம்ல அவங்க என்னைக்குமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டர்னிங் விக்கெட்ஸ், ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்ஸ்ல என்னைக்குமே பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸான ஒரு டீம். பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. பட் அவேல போனா ஜென்ரலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஸோ அந்த வகையில பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானை அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் தம் a lot of confidence and definitely Pakistan will be disappointed. ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிரா பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த விக்கெட் ராவல்பிண்டி விக்கெட் ஆக்சுவலா தார் ரோடு மாதிரி தான் இருக்கு. 5 டேஸுமே அப்படிதான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா விளையாண்டாங்க. அதுதான் முக்கியமான காரணம் இந்த தோல்விக்கு. பிளஸ் அவங்களோட போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அட் த சேம் டைம் ஒரு பிரீமியர் ஸ்பின்னர் வச்சு அவங்க விளையாடி இருக்கணும். அவங்க கிட்ட இருக்கிறது அப்ரார் அஹமத், அவரை விளையாடி இருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 5th bowler ஆப்ஷன்ல லைக் என்ன சொல்றது, பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் லைக் ஆகா சல்மான் அண்ட் சைம் அயூப் அவங்கள யூஸ் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. பட் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஷான் முசூத் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த டக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு, ஒருவேளை அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த மேட்சை தோத்துட்டாங்க அப்படின்னு. பட் சத்தியமா கிடையவே கிடையாது. அவர் ஏன் டிக்ளேர் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு ரிசல்ட் வரணும்ன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் டிக்ளேர் பண்ணாரு. தட் இஸ் த மெயின் மோட்டோ. அவரோட மோட்டோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து பிளாட் விக்கெட், நம்ம ஏர்லியரா கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மேட்ச்குள்ள வர முடியும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் ஷான் முசூத் அந்த டிசிஷனை எடுத்திருப்பாரு. ஸோ அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க போறது இல்ல. பட் தேர் பேட்டிங் இன் செகண்ட் இன்னிங்ஸ், தேர் போலிங் அண்ட் ஒரு மெயின் ஸ்பின்னர் விளையாடாதது தான் முக்கியமான காரணம் இந்த தோல்விக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க பங்களாதேஷ். ஸோ பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா விக்கெட்ஸ் விட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. தே வர் ஸ்ட்ரகிளிங் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 16 for 3. அண்ட் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சவுத் ஷக்கீல் அண்ட் முகமது ரிஸ்வான் ஃபென்டாஸ்டிக் நாக், 171 நாட் அவுட். அண்ட் இன்னொரு பக்கம் சவுத் ஷக்கீல் வந்து பாத்தீங்கன்னா 141 நாட் அவுட், அவரும் செம்மையா விளையாடினாரு. ஸோ இவங்களோட கேம் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இவங்க 2 இன்னிங்ஸ் ஸ்பெசிபிக்கா அந்த 2 இன்னிங்ஸ்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானால அந்த ஒரு 440க்கு மேல அடிக்க முடிஞ்சது. அண்ட் பிரேவ் டிசிஷன் ஃப்ரம் ஷான் மசூத் டிக்ளேர் பண்ணது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 25 hours அவங்களுக்கு இருந்ததுன்னா ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கலான்றதுக்காக தான் ஆக்சுவலா ஒரு டிக்ளேர் பண்ணாரு. அண்ட் பங்களாதேஷ்க்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் மக்களே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதை அவங்க பிளே பண்ணதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாடும் போது பிச்சு இன்னுமே பிளாட்டா இருந்தது. பட் நியூ பால் போலர் ஷரீஃபுல் இஸ்லாம், ஹசன் மஹமூத் எல்லாம் சூப்பரா போட்டாங்க பங்களாதேஷ்க்கு. அவங்க ஸ்பின்னர்ஸ் வேணா கொஞ்சம் இன்எஃபெக்டிவா இருந்திருக்கலாம் டே 1ல. ஏன்னா கம்ப்ளீட் பிளாட் ட்ராக், பெருசா டேர்ன் எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. அண்ட் ஆப்வியஸ்லி இன் செகண்ட் இன்னிங்ஸ், ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பேட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி முஷ்பிகர் ரஹீம் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 191. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய கான்ட்ரிபியூஷன், ஆக்சுவலா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ண. ஷட்னம் இஸ்லாம் ஃபென்டாஸ்டிக் நாக் 93, மொமினல் ஹக் ஒரு 50 போட்டாரு. அதை விட முக்கியமா லிட்டன் தாஸ் அண்ட் மெஹதி ஹசன் மிராஸோட இன்னிங்ஸ் லோவர் ஆர்டர்ல ரொம்ப வைட்டலா இருந்துச்சு பங்களாதேஷ்க்கு அந்த லீட் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 116 ரன் லீட் எடுத்தாங்க, விச் வாஸ் அ வெரி குட் லீட். பட் ஸ்டில் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா இது ஒரு பிளாட் ட்ராக் தான், கடைசியில இது ஒரு டிரா தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவராலா அதை பார்க்கும் போது இல்ல ஷஹீன் அஃப்ரிடியா இருக்கட்டும், இல்ல நசீம் ஷாவா இருக்கட்டும், முகமது அலியா இருக்கட்டும், இல்ல இன்னும் பக்கம் குராம் ஷஷாடா இருக்கட்டும், எல்லாருமே 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 5வது 6வது பவுலர் பாத்தீங்கன்னா ஆகா சல்மான் 41 ஓவர் போட்டிருப்பாரு. அவர் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர் தான், இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஆஃப் ஸ்பின்னர். புரியுதா உங்களுக்கு? மெயின் ஸ்பின்னர் கிடையாது, டெஸ்ட் மேட்ச் ஸ்பின்னர் கிடையாது. அவரு 41 ஓவர்ஸ் போட்டு விக்கெட்டே எடுக்கல. ஸோ அவரோட ஓவர்ஸ்ல கொஞ்சம் ரன்ஸ் நல்லா அடிச்சுட்டாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ். அட் சேம் டைம் சைம் அயூப்பும் 7 ஓவர் போட்டு 34 ரன். பட் அட்லீஸ்ட் அவர் ஷகிபுல் ஹசன் விக்கெட்டையாவது எடுத்தாரு. ஸோ ஒரு பிரீமியர் ஸ்பின்னர் அந்த இடத்துல தான் பயங்கரமா மிஸ் பண்ணாங்க
பாகிஸ்தான். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் இவருக்கும் முஷ்ஃபிகர் ரஹீமுக்கும் சரி, இந்த பக்கம் லிட்டன் தாஸ் as well as மெஹதி ஹசன் மிராஸ்க்கும் சரி, அந்த டைம்ல அவங்களால அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக்கே பண்ண முடியாத காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லாததுதான். ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஓவர் 32 ஓவர் போடுறாங்க, கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கதான் அந்த ஒரு ட்ரிக் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து ஒரு பேஸான ஒரு விக்கெட் அப்படின்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டாங்க. டெஃபினட்டா தே ஷுட் ஹவ் பிளேட் அப்ரார் அஹ்மத் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல எஃபெக்டிவா இருந்திருப்பாரு போக போக. சோ அது மிஸ் பண்ணதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நல்லா விளையாடி ஒரு 116 ரன் லீடு. பட் ஸ்டில் பாகிஸ்தான் பெட்டரா விளையாடுவாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம். பட் ஆனா அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் படு மோசமா இருந்தது மக்களே. ஏன்னா பிரஷர் அவங்களே தான் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. எஸ், பங்களாதேஷ் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, அதுக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி மெஹதி ஹசன் மிராஸ் அண்ட் ஷகிபுல் ஹசன் 2 பேரும் சேர்ந்து 7 விக்கெட், மெஹதி ஹசன் ஒரு 4 விக்கெட், ஷகிபுல் ஹசன் அவர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 விக்கெட் சூப்பரா போட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் டைட்டா போட்டாங்க. பட் பாகிஸ்தான் அவங்க ஹோம்ல விளையாடுறாங்க அப்படின்னும் போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்க மாஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு ட்ராக்ல அவங்களுக்கு எப்படி விளையாடணுன்றது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா ஜஸ்ட் பேனிக் தான் ஆனாங்க. அந்த ஷார்ட் செலக்ஷன்ஸ் எடுத்து பாருங்க, அவங்க அவுட் ஆன விதம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவர் ஷாட்ஸ். அண்ட் பாபர் அசாமோட ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருந்துகிட்டே வருது பாகிஸ்தானுக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவர் மேலேயும் பயங்கரமா பிரஷர் போயிட்டு இருக்கு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 146 ஆல் அவுட் பாகிஸ்தான். அதுல அடிச்ச பெர்ஃபார்ம் பண்ண ஒரே பிளேயர் ரிஸ்வான் தான் 51. அவரு தான் இருந்த ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். ஷஃபிக் கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி 33 ரன்ஸோ என்னவோ அடிச்சாரு. அப்புறம் தேவையில்லாம டவுன் த ட்ராக் போயிட்டு அக்ராஸ் த லைன் ஆடி அவுட் ஆயிட்டு போனாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் செலக்ஷன் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினபிளா இருக்கு பாகிஸ்தான். ஏன்னா சவுத் ஷக்கீல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர், அவர் ஏறி வந்து ஸ்டெம்பிங் ஆனதா இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் டெய்ல் எண்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிஸ்வான் நிக்கிறாருன்னும் போது கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆடலாம். ஆனா அவங்களும் சுத்தி சுத்தி அவுட் ஆனாங்க. சோ இதெல்லாம் வந்து கிளியரா தெரியுது பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங்கே இல்லாம விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரிஞ்சது. சோ இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ 146 அவங்க ஆல் அவுட் ஆகும்போதே வந்து தெரியும் 30 ரன்ஸ் டார்கெட் பங்களாதேஷ் ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போறாங்கன்னு. அண்ட் 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க அண்ட் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு தெம். வி ஹேவ் டு கிவ். நல்லா பாத்துக்கோங்க, நீங்க ஒரு மெயின் ஸ்பின் போலர் விளையாடாம இருந்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு. எப்பேற்பட்ட பிளாட் ட்ராக்கா இருக்கட்டும் இல்ல கிரீன் ட்ராக்கா கூட இருக்கட்டும், நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸை குவிச்சு விளையாடலாம். ஆனா கண்டிப்பா ஒரே ஒரு மெயின் ஸ்பின் போலர் உங்க டீமுக்கு தேவை. ஏன்னா சம்டைம்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் அது பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் சரி கிரீன் ட்ராக்கா இருந்தாலும் சரி போக போக எஸ்பெஷலி 4th டே 5th டே கொஞ்சம் பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிராக் வர ஆரம்பிக்கும். ஓகே, கொஞ்சம் பிரேக் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வில் பி கம்மிங் இன் டு த கேம். எப்பவுமே டெஸ்ட் மேட்ச்ல 4th டே முடியலையும் 5th டேல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் உள்ள வருவாங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ரியலி எஃபெக்டிவ். எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, மெஹதி ஹசன் மிராஸ் ஷகிபுல் ஹசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆளுக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க, 100 ரன்னுக்கு மேல கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஷகிபுல் ஹசன் அன்பிளேபிளா இருந்தாரு, 3 விக்கெட்ஸ். மெஹதி ஹசன் வந்து போட்டு 4 விக்கெட்ஸ் ஜஸ்ட் 20 ரன்ஸ் கொடுத்துட்டு அவரும் அன்பிளேபிளா இருந்தாரு. ஏன்னா இது 5th டே விக்கெட். ஸோ ஆப்வியஸ்லி எவ்வளவு பெரிய பிளாட் ட்ராக் இருந்தாலும் டக்குன்னு ஒரு பால் லோ ஆகும், ஏதாவது ஒரு பால் திரும்பும். புரியுதா உங்களுக்கு? அங்கதான் பாகிஸ்தான் பயங்கரமான ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டீம் செலக்ஷன் வந்து மிகப்பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஷாத் மசூத் ஆஸ் அ கேப்டனாகவும் சரி ஆஸ் அ பேட்ஸ்மேனாகவும் சரி நிறைய விஷயங்கள் அவரும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கணும். ஏன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேனா 2 இன்னிங்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு, அது பிரச்சனை இல்லை, அது எல்லா பிளேயருக்குமே நடக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரோட விக்கெட் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருந்தது, ஓகே. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிளியர் எட்ஜ், ஆனா அப்பவும் அம்பையர் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இட் டசன்ட் லுக் நைஸ். புரியுதா உங்களுக்கு? நீ யாருதான்ப்பா பாகிஸ்தான்ல வந்து கரெக்டான ஒரு பர்சன் மெச்சூர்டா இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்து வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையுது. ஒரு யூனிட்டி இல்லாம விளையாடுற மாதிரியும் கிளியரா தெரியுது. ஜேசன் கில்லஸ்பிக்கு இது ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஒரு அசைன்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கேரி கஸ்டன் ஒயிட் பால் கோச்சா எடுக்கும் போதே நம்மளோட மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் டீமுக்கு போய் கோச் பண்ண போறீங்க? இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியரும் இருக்கு. செகண்ட், அவங்க ஒரு யூனிட்டியை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேரி கஸ்டன் ஒயிட் பால்ல என்ன பண்ண போறாரு. பட் கில்லஸ்பி ரெட் பால்ல கோச் அவர் தான். பட் அவருக்கு முதல் மேட்ச்லயே அந்த தோல்வியை சந்திச்சிட்டாரு. கண்டிப்பா இப்போ அவருக்கு ஃபீல் ஆகும், ஓ ஒரு பாகிஸ்தான் டீமை கோச் பண்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி a challenge for them. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் இதுக்கப்புறம்லாம் அவங்களால அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணிலாம் ஃபைனல் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் பங்களாதேஷ் எப்படியாவது அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல டிராவாவது பண்ணி அந்த ஒரு சீரீஸ் விக்டரியை பார்க்கணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியா வந்து அமையும் அவங்க கிரிக்கெட்ல. ஸோ அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு முஷ்ஃபிகர் ரஹீம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் பிரைஸ் மணியை வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பீப்புளுக்கு அங்கே ஃபிளட்டும் இருக்கு, நிறைய விஷயங்கள் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ
குட் ஜெஸ்டர் ஃப்ரம் முஷ்ஃபிகர் ரஹீம் அண்ட் அட் த சேம் டைம் பங்களாதேஷ் வில் பி சோ ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப் டஃப் டைம்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் டிரால தான் முடிய போது, இது ஒரு ஃபிளாட் ட்ராக் அப்படின்னு நினைச்சோம். பட் ஃபைனலி வி குட் see a result. ஸோ ரிசல்ட் வந்தா போதும் நம்ம இன்னைக்குமே ஹாப்பி ஆயிடும். ஸோ அந்த வகையில give credit to பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆறாங்களான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.